பாடல்கள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம கோல்டன் சினிமாஸ். மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. நான் ஆவியெல்லாம் இல்ல, அம்மா எங்க போயிருக்கா? பர்த்டே எல்லாம் நல்லா செலிப்ரேட் பண்ணியா? உன் முகத்துல அந்த சந்தோஷத்தையே காணும். அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி நான் வந்திருக்கேன்னு சொன்னேன். உனக்கு நான் எப்படி ஆறுதல் சொல்றதுன்னே தெரியல. 20 வருஷமா நான் அனுபவிச்ச வேதனையை விட அவ இல்லாம தவிக்கிறது தான் நரகம். இந்த வீடை வாங்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். நான் ஆசைப்பட்டபடி இந்த வீடை வாங்க நீ ரொம்ப உதவி செஞ்சதா அவ என்கிட்ட சொன்னா. நம்ம கையில என்ன இருக்கு? எல்லாம் அந்த ஆண்டவனோட செயல். பத்மா உன்னை பார்க்காம பட்ட வேதனை கொஞ்ச நஞ்சம் இல்ல. சொர்க்கத்திலிருந்து அவ எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருப்பா. கடைசி தடவை அவ குரல நான் கேட்டேன். இருபது வருஷங்களா பட்ட வேதனை தாங்க முடியல. மும்பைல பிரேஸ்லின் கம்பெனில எனக்கு மெரின் இன்ஜினியரா ஜாப் கிடைச்சது. 5 வருஷம் அக்ரிமெண்ட்ல நான் அங்க வேலை பார்த்தேன். சாதாரணமா நாங்க ட்ரக்கிங் போட்ல தான் இருப்போம். அன்னைக்கு ஒரு நாள் எனக்கு நினைவு திரும்பினப்போ ஒரு கேம்ப்ல வச்சிருந்தாங்க. அவங்களோட சில வேலைகளுக்காக என்னை பயன்படுத்திக்கிட்டாங்க. மற்றவங்களை எல்லாம் பணைய கைதிகளா வச்சுக்கிட்டு என் மரண வாக்கு மூலமா அரசாங்கத்தை நம்ப வச்சாங்க. வெளிச்சத்தை பார்க்காம வெளி உலகத்தை பார்க்க முடியாம ரொம்ப கொடுமையான தண்டனை அது. 20 வருஷமா ஒரு ஃபோன் பண்ண கூட என்னை அனுமதிக்கல. பார்டர்ல போர் நடந்தப்போ ராணுவம் எங்க கேம்பை சுத்தி வளைச்சது. அவங்களுக்கு வேற வழி இல்லைன்னு உடனே எங்க எல்லாரையும் விட்டுட்டு அவங்க சரண்டர் ஆயிட்டாங்க. ஆர்மி கேம்ப்ல இருந்து தான் நான் பத்மா கிட்ட ஃபோன் பண்ணி பேசினேன்.